தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த மியூசியத்துடைய, அதாவது விக்டோரியா பேலஸோட மூணாவது பகுதி. இது ஒரு திருப்பி அது மியூசியம் தான். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னாக்கி, இது அவங்க உபயோகப்படுத்தின ஜாமான்கள். அரசர்கள் அந்த காலத்தில் கலெக்ட் பண்ணது, அவங்க கலெக்ட் பண்ணி அவங்களுடைய கலெக்ஷன், அவங்க அதாவது ரிலீஜியஸ்க்காகவோ இல்லை இதுக்காகவோ அவங்க கலெக்ட் பண்ண ஜாமான்கள். நீங்க பார்க்கறது மெக்காவில் உள்ள காஃபாவில் இருந்து வந்த கம்பு துணிகள், அந்த காஃபாவில் உள்ளது. ஓகே, அவங்க அந்த காலத்தில் அவங்க தான், அதாவது இஸ்லாமிய அரசர்கள், பெரிய அரசர்கள், நல்லா அவங்களுக்கு அதெல்லாம் ஈஸியாக கிடைச்சிருக்கும். அது அவங்களுக்கு கிஃப்டாக கிடைச்சிருக்கலாம், இது அவங்க கலெக்ட் பண்ணி வாங்கியிருக்கலாம், என்ன நாள் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அது அவங்க தான் பெரிய ஒரு அரசர்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருக்கு சான்சஸ் இருக்கு. இது இங்கே பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இது டேவிட்டோடைய பட்டயம் அப்படிங்கிறாங்க. டேவிட்னாக்கி தாவூத், இது டேவிட்டோட பட்டயம். அது மாதிரி அதாவது அவங்களுடைய திருத்துவர் யூஸ் பண்ணது, ப்ராஃபட் அவங்க யூஸ் பண்ற ஜாமானங்கள், அவருடைய செருப்புகள் இருக்கு, அவங்க மக்களுடைய பாத்திமா அவங்க யூஸ் பண்ண உடைகள், அதாவது அந்த திருமணத்துக்கு யூஸ் பண்ண தலையில கட்டுறது, அந்த மாதிரி நிறைய ஜாமான்கள் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இது அவங்களுடைய கலெக்ஷனை வச்ச ஒரு எக்ஸிபிஷன் தான் இது. அது மாதிரி அந்த அவங்களோட கலிஃபா ஒன்று, அந்த காலத்து அவங்க, அதாவது ப்ராஃபட்டுக்கு பிறகு அரசர்கள், இந்த கலிஃபா அப்படிங்கிறவங்க அவங்க யூஸ் பண்ண வாட்கள், இது அவங்க பாத்திமா அவங்க யூஸ் பண்ண நகைப்பெட்டி ஏதோ உண்டு. அந்த மாதிரி ஆமாம், அந்த கலிபாத் யூஸ் பண்ண வாட்கள், அவங்க கைப்பட எழுதின குரானுடைய பிரதிகள், இது எல்லாமே இவங்க கலெக்ட் பண்ணி கலெக்ஷன், அவங்க பயங்கரமான கலெக்ஷன் இது இருக்காங்க. இப்போ ரெண்டாவது என்னன்னாக்கி, அங்கே இப்பவும் அவங்க ஒரு ஆள் அங்கிறது குரான் வாசித்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த எனக்காக இது ஒரு ரிலீஜியஸ் இடம் அப்படிங்கிற மாதிரி, புரித இடம் அப்படிங்கிற மாதிரி குரான் வாசிட்டு இருக்காரு. மற்ற இது இருக்காது. இங்கே ஒரு ஆள் கண்டினியூவா அந்த குரான் வாசித்துக்கிட்டே இருப்பார், சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் நம்ம. இது அது ப்ராஃபிட் அவங்களுடைய செருப்பு, அந்த காலணிகள் இதெல்லாம் அதுல இருக்கு. இது அந்த கலிஃபாவில் ஒரு கலிஃபாவுடைய அவருடைய வாழை இது. இது கலிஃபா அலி அப்படி அவருடைய கையால் எழுதப்பட்ட ஒரு குரானுடைய இது பகுதி. இது அந்த காலத்துல அரசர்கள், ஈவன் அவுரங்கசீப் பண்ணும்போது அவர் கையால் அந்த பிரதி எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம். இது அவங்களுடைய ஒரு இதாக இருந்திருக்கும், அவங்க கையால், அதாவது வாழ்க்கையில் ஒரு முறை எழுதிடணும், ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரை எழுதிடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். நம்ம இது கலிஃபா, அது அபூபக்கருடைய வாழ் இருக்கு. அவரு அவர்லாம் ரொம்ப ஒரு சரித்திரத்துல படிக்கக்கூடிய ஆள் அவரு. இது அவங்க ஃபாத்திமா, அவருடைய திருத்தர், அதாவது ப்ராஃபட்டுடைய மகள் ஃபாத்திமாவுடைய பிரைடல் இது அப்படிங்கிறாங்க. அதாவது கல்யாணத்துக்கு அவங்க கட்டின துணிகளாக இருந்திருக்கணும். இந்த செக்ஷன் பூரா இதில் பார்க்கறது பூரா நீங்கள் அவங்களுடைய ஃபாத்திமா அவங்களுடைய.
அதுக்கு அடுத்தாலாம் அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது இன்னொரு ரூம் இருக்கு. அதுல வந்து அந்த அரசர்கள் வந்து அந்த காலத்துல இருந்து எல்லா அரசர்களும் உபயோகப்படுத்தின கடிகாரங்கள், அது சின்னதுல இருந்து பெருசு, நிக்கிற கடிகாரம், சோறுல மாட்டுறது, கையில கட்டுறது, வகையான கடிகாரங்கள் எல்லாமே அவங்க வந்து எக்ஸிபிஷனா வச்சிருக்காங்க. கிளாக் ரூம் அப்படிங்கிற மாதிரி. அது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அதாவது அந்த காலத்துல கடிகாரத்தினுடைய சரித்திரமே, அதாவது என்ன சொல்லலாம், வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். அது பழைய காலத்துல இருந்து உள்ள கடிகாரத்துல இருந்து அந்த லேட்டஸ்டான இது பண்ணல, அந்த கடைசி அந்த அவங்க கடைசி காலங்கள் வர யூஸ் பண்ண கடிகாரங்கள், விதவிதமான கடிகாரங்கள் வந்து இருந்து பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இந்த வீடியோவில் இவ்வளோதான். நீங்கள் பாருங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.